வணக்கம். தனுசு ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எவ்வாறு இருக்க போகுது? 1/4/2026 முதல் 30/4/2026 வரைக்கும் தனுசு ராசிக்கு இந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை, அதாவது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடியது, செவ்வாய் பகவான் இடம்பெயர்வதும் 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதும் 6ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் 4ஆம் இடத்துக்கு இடம்பெயர்வதும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருகின்ற அமைப்பாக மாறப்போகுது. இந்த செவ்வாய் சனி சேர்க்கை பெறும்பொழுதுலாம் கொஞ்சம் சங்கடங்கள், வீடு சார்ந்த விஷயத்தில் சங்கடங்கள் ஏற்படும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. ஆனால் தொழில் வளம் ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக காட்டும். இதுவரைக்கும் இல்லாத ஒரு அமைப்பு இந்த ஏப்ரல் மாதம் ஓரளவுக்கு சமாதானத்தை கொடுக்குற மாதமாக மாறப்போகுது. சண்டை சச்சரவு, கடன் சுமை, இது மாதிரி விஷயத்தில் இருந்தவங்க தனுசு ராசிக்காரங்க திருப்பியும் மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு காலமாக இந்த மாதமே இவங்களுக்கு ஒரு 14ஆம் தேதிக்கு அப்புறம் பணவரவு தருகின்ற விஷயத்தில் ஏற்பட்டு வந்த தடை விலகும். ஐயா எனக்கு வரவு தரல, எனக்கு பணம் கேட்டிருக்கேன், அந்த இடத்துல கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இனிமேல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. வேலையில் எதனா சஸ்பென்ஸ், எதன மாதிரி பிரச்சனைகள் இருந்தவங்க தடை ஏற்பட்டு, என்னால் உடல் சார்ந்த விஷயத்தில் ஏற்பட்டு பிணிகள் ஏற்பட்டு, அதாவது நோய் நொடி என்று சொல்கிறோமில்ல, இந்த மாதிரி விஷயங்கள் போன மாதங்கள் எதனா ஏற்பட்டு அதிலிருந்து சரி பண்ணி இந்த 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனுடைய இடப்பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, இதையெல்லாம் விலகுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. இந்த குட் டைம்னு கூட சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பு என்பது இந்த மாதம் எதுவும் கிடையாது. ஆனால் 14ஆம் தேதி வரைக்கும் அந்த சனி பகவானும் சூரிய பகவானும் சந்திக்கும் பொழுதெல்லாம் கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படும். சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சந்திக்கின்ற நேரத்தில் சங்கடங்கள் ஏற்படும். தயவு செய்து புரிஞ்சுக்கணும். எதையும் எடுத்து செய்ய முடியாத நிலைமையில் யாராலையுமே முடியாது, அது வேறு விஷயம். கொஞ்சம் நாட்களை கடந்து வாருங்கள். 14 தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வரவு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடை முழுவதும் விலகும். ரொம்ப ஒரு ப்ரெஷர்லேருந்து நீங்கள் வெளியே வர்றதை ஈஸியாக பார்க்கலாம். பணவரவு தருகின்ற விஷயம் முக்கிய தருணம் என்று இந்த மாதத்தில் பணவரவு தருகின்றது 6ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இந்த குட்டு என்று கூட சொல்லுவேன். இந்த பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற நேரத்தில் எல்லா பணவரவும் இது வரைக்கும் தடையாக இருந்ததெல்லாம் விலகும். நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.